அனைவருக்கும் துர்காதேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள். பொங்கல் பண்டிகையின் மிக முக்கியமான நாளில் ஒரு நாள் தான் இந்த மாட்டுப் பொங்கல் ஆகும். இந்த நாளில் மாடுகளுக்கு இன்றைய தினம் மரியாதையும் நன்றியும் செலுத்தி வழிபடும் வழக்கமாகவே நம்ம தமிழர்கள் பண்பாடாக வைத்துள்ளோம். மாடுகளை மகாலட்சுமியின் அம்சமாகவும் பார்ப்பதால் அவற்றை நம்ம போற்றி வழிபடுவது வழக்கமாகவே உள்ளதுங்க. கோமாதாவான மாடுகளை வழிபடுவதால் வீட்டில் எப்போதுமே குறையாத செல்வம் நிறைந்திருக்கும் என்பது நமது தமிழர்களின் நம்பிக்கை பண்பாடு. அதன் காரணமாக மாட்டுப் பொங்கல் இன்றைய தினம் மாடுகளை வழிபடும் வழக்கமாகவே ஏற்பட்டுள்ளதுங்க. இதை நாம எவ்வாறு பொங்கல் வைத்து காளைகளை வழிபட நல்ல நேரமும் வழிபடும் முறையும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம முழுவதுமாக தெரிந்து கொள்ளப் போகிறோம். விவசாயிகளின் தொழில் செழிப்பதற்காகவே ஆதாரமாக விளங்கும் சூரிய பகவான், நிலம், காளைகள், ஏர் கலப்பை போன்றவற்றிற்கு நன்றி தெரிவித்துதான் மரியாதை செலுத்தும் பண்டிகையே பொங்கல் பண்டிகையாக நம்ம கொண்டாடுகிறோம். இந்த 4 நாட்கள் கொண்டாடப்படும் பொங்கல் பண்டிகையில் முதல் நாளில் வேண்டாத தீய எண்ணங்களை தீயிட்டு கொளுத்தி நல்ல விஷயங்களை நன்மைகளையும் வரவேற்கும் தயாராக இருக்கும் போகி பண்டிகையுமே, 2ஆம் நாளில் சூரியனுக்கு பொங்கல் படைத்து வழிபாடு நடத்தி பொங்கல் பண்டிகையாக நம்ம கொண்டாடுகிறோம். 3ஆம் நாளில் இன்றைய தினம் விவசாயிகளின் உற்ற தோழனாக விளங்கும் காளை மாடுகளுக்கு பொங்கல் வைத்து வழிபடும் நாளே இந்த மாட்டுப் பொங்கல் தினமாகும். இன்றைய தினம் மாட்டுப் பொங்கல் சீரும் சிறப்புமாக விவசாயிகள் கண்டிப்பாக அவர்களுடைய மாட்டு தொழுவத்தில் மாட்டுப் பொங்கல் வைத்து படையிட்டு மகிழ்ந்து கொண்டாடுவார்கள். இதை பட்டி பொங்கல் அல்லது கன்று பொங்கல் என்றும் சில இடங்களில் அழைப்பது உண்டு. மாட்டுப் பொங்கல் இன்று மாடுகளை குளித்த வைத்து அவற்றின் கொம்புகளுக்கு அழகிய வண்ணம் தீட்டு, அதாவது கலர்களாக வண்ணம் தீட்டு அலங்கரிப்பார்கள். மாடுகளுக்கு சந்தனம், குங்குமம், திருநீறு ஆகியவை பூசி அலங்காரம் செய்வாங்க. புதிய மூக்கணாங்கயிறு மாற்ற வேண்டுங்க. அதாவது இந்த சரடுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சரடு மாற்றுவாங்க. அது எப்போதும் ஒரு பழக்கம். உழவுக்கு பயன்படும் ஏர் கலப்பை, கதிர் அருவாள் போன்ற கருவிகளை சுத்தம் செய்து அவற்றிற்கும் சந்தனம், குங்குமம் தொட்டு வைத்து வழிபடுவார்கள். அதாவது மாடு வசிக்கும் இடம், அந்த தொழுவம் மகாலட்சுமி வாசம் செய்யும் இடம் என்றே சொல்லலாம். அதனால மாட்டு தொழுவத்தை நன்கு சுத்தம் செய்து கோலமிட்டு அங்கு அடுப்பு வைத்து சர்க்கரை பொங்கல் வைத்து வழிபடுவாங்க. பின்பு மாட்டு தொழுவில் மாடுகளுக்கு முன்பு இலை போட்டு பொங்கல், பழங்கள், தேங்காய், புதியதாய் விளைந்த பயிர்கள் எல்லாவற்றையுமே படைத்து கற்பூரம் காட்டி பூஜை செய்வது பழக்கங்க. நம்மளுடைய தமிழர்களுடைய பாரம்பரிய பழக்கம். மாடுகளுக்கு சாம்பிராணி காட்டி வழிபடுவது விவசாயிகளின் ஒரு உற்சாகத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பண்பாகவே இருக்கின்றதுங்க. மாடுகளுக்கு பொங்கலை சாப்பிட கொடுக்க வேண்டுங்க. இப்படி பொங்கலிட்டு கோமாதாவிற்கு பழங்களை கொடுத்து பிறகு நாமும் சாப்பிட்டு மற்றவர்களுக்கு கொடுப்பது ரொம்பவும் நல்லதுங்க. இன்றைய தினம் மாட்டுப் பொங்கல் மாடுகளின் வீரத்தையும் அவற்றின் பெருமையுமே சொல்லும் வகையில ஜல்லிக்கட்டு போன்ற வீர விளையாட்டுகளை போட்டிகள் போன்று நடத்தி பரிசுகளை, சில இடங்களில் மாட்டு வண்டி பந்தயங்களும் நடத்தப்பட்டு முதலில் வரும் மாடுகளுக்கு பரிசுகளும் வழங்குவது வழக்கம்ங்க. இன்றைய தினம் மாட்டுப் பொங்கல் ஜனவரி 15ஆம் தேதி புதன்கிழமையோடு இன்றைய தினம் வந்திருக்கின்றது. வீட்டில் பொங்கல் வைப்பதற்கு மட்டுமின்றி மாடுகளையுமே கௌரவிக்கும் மாட்டுப் பொங்கல் வைப்பதற்கும் நல்ல நேரம் பார்க்க வேண்டியது ரொம்பவும் அவசியமாகும். இந்த ஆண்டு மாட்டுப் பொங்கல் வைப்பதற்கான நல்ல நேரமாக காலை 9:30 முதல் 10:30 வரையிலான நேரம் உள்ளதுங்க. மாலையில 4:30 முதல் 5:30 வரையிலான நேரங்களில் பொங்கல் வைத்து வழிபடுவது ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். நண்பர்களே, துர்காதேவி சரணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கும் அனைவருமே உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்குமே ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்து ஒரு நல்ல தகவலுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்காதேவி சரணம்.